ஹலோ கைஸ், ஹோப் யூர் ஆல் ஃபைன். நேற்று நம்ம ஊர்லேருந்து கிளம்புறதை பார்த்துருப்பீங்க. என்ன ஆக்சுவலாக ஆச்சுன்னா, நேற்று ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு சும்மா மார்க்கெட்டுக்கு போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். இன்றைக்கி தான் நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. கீப் வாட்சிங். ஊட்டி கொடைக்கானல்லாம் வரப்போ இங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் இல்லாமல் தோணும். அந்தளவுக்கு நல்ல டெம்பரேச்சர். ஸோ இன்றைக்கி சுற்றி பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு லேக்கு போவோம், அப்புறம் தொட்டபெட்டா பீக். வாங்க போகலாம். நல்லா தான் இருக்கு. ஸோ ஒரு வழியாக போட்டிங் வந்தாச்சுங்க. ஸோ இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கை சுற்றி 2-3 போட்டிங் ஸ்பாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நின்ற இடத்துல வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஏறினோம். ஆல்சோ இது எந்த அளவுக்கு சேஃப்னு தெரியல. உட்காரும் போதே ரொம்ப வாபுல் ஆகுது. ரொம்ப அன்சேஃபாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தில் எல்லாம் உட்காந்து போயாச்சு. இந்த பையன் வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் வந்துடுவான்ட்டு எனக்கு தான் பயமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ லஞ்சுக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்த்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காருமே மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கேமஃப்ளாஜ் பண்ணி மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷனில் தான் நிறையா இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தொட்டபெட்டா பீக் போயிட்டுருக்கோம். So guys, we are now at தொட்டபெட்டா. ஹெக்டிக் டே தான். காலையிலேருந்து ஒரே அலைச்சல். நம்ம ஊரில் கொஞ்சம் ஐடியலாக இருந்துட்டு இங்கெல்லாம் இன்க்ளைனாக நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஊர்லேயே ஒரு 4 நாள் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு வாங்க, யார் ஊட்டி கொடைக்கானல் வரதா இருந்தாலும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போமே. ஸோ திஸ் இஸ் வியூ ஃப்ரம் தொட்டபெட்டா. போயிடுவோம். ஹலோ கைஸ். ஸோ
தொட்டப்பேட்டால இப்போ தான் வியூலாம் பார்த்து முடிச்சுட்டு நானும் ஃப்ரெண்டு நசீம் அவர்களும் சும்மா நிற்கிறோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த பிளானும் இல்லை. நல்லா இருக்குது, அப்படியே சன்செட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக. க்ளவுட்லாம் நம்மளை பாஸ் ஆகி வருது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஆமாம் க்ளவுட் வரட்டும், வந்தோடனே காட்டுறேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். ஆமாம், ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்து க்ளவுட்லாம் வந்தோடனே காட்டுறேன். பாய்.